Hi friends, நான் கல்பனா நந்தகுமார். இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி டேஸ்டா செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்யிறதுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, பிரிஞ்சி லீவ்ஸ் ஒன்று, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் நான் இது மாதிரி மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டேன். ஸ்டவ்வில் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 ஜாதி பத்திரி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை ஆனதும் ஒரு பச்சை மிளகா, நான் ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போது நான் ஒரு 4 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். இது நம்ம தொக்கா செய்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டு வதக்கி விட்டுருங்க. இது கூட நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தான். உப்பு தேவையான அளவுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேக வச்சிடலாம். நான் இது ஒரு விசில் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வைப்பேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் வேக வைக்கலாம். இது இப்போது வேகட்டும். சிக்கன் வெந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். 6 முந்திரி பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த முந்திரி பருப்பு போடுறதுனால இந்த தொக்கு நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.